யாருக்கும் இப்படி ஒரு நெருக்கடி இல்லை. இடி வழக்கு உள்ள எந்த அரசியல் பிரமுகர்களுக்கோ, அமைச்சர்களுக்கோ, முதலமைச்சர்களோ, மத்திய அமைச்சருக்கோ யாருக்குமே இல்லாத ஒரு நெருக்கடி செந்தில் பாலாஜிக்கு வந்தது. ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி அன்னைக்கு ராஜினாமா பண்ணலைன்னா தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி ஆகும். கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிட்டு அப்புறம் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இல்லை அப்புறம் வந்து டைரக்ஷன் வாங்கணும்னு தேவையே இல்லை. காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தீர்ப்பில் அவர் மீண்டும் அமைச்சராகக்கூடாதுங்கிறதோ, அமைச்சர் ஆகிறதுக்கு தடை இல்லைங்கிறது எந்த தகவலும், எந்த ஒரு வரியும் அதில் இல்லை. அதனால் தாராளமாக அவர் வந்து இன்னும் அமைச்சர் ஆகலாம். வேறு யாராவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுத்த கூறப்பட்ட சில வார்த்தைகளை வந்து நீக்க சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். கடந்த வாரம் சிஎம் கூப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வெளியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ அமைச்சர் எப்போ பதவி ஏற்கலாம், டைம் இல்லை, ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு வேறு மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட 35 தொகுதி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அமைச்சராகும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கிங். என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை, அவர் மீண்டும் அமைச்சராக கூடாதுன்னு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் எந்த வார்த்தையும் இல்லை. அவர் மீண்டும் அமைச்சராகும் அப்படின்னு நினச்சாருன்னா மனு போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமைச்சர் ஆகிக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட டைரக்ஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது முழுக்க முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால் அவங்களுக்கு யார் மந்திரி ஆகணும் அப்படிங்கிறது முதல்வருடைய அதிகாரம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மீடியா ஒருத்தர் கேள்வி கேட்பார், அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வாய்தா உச்சநீதிமன்றத்தில், அங்கே ஏதாவது ஒரு பெட்டிஷன் மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி வேண்டாம் அமைச்சருங்கிறது இப்போ வேண்டாம், நம்மளுக்கு வந்து எப்போனாலும் ஆயிக்கலாம், பட் இப்போ தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை நம்ம உருவாக்கிட வேணாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரம் சம்பந்தமாக அவர் மீண்டும் எப்போது அமைச்சர் ஆவார் என்பது சம்பந்தமாக நாமளே பல காணொலிகள் வந்து வெளியிட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் அது சம்பந்தமான ஹியரிங்ஸ் வரும்போதும் சரி, உச்சநீதிமன்றம் அது சம்பந்தமான கருத்துக்கள் தெரிவிக்கும் போதும் சரி, இது சம்பந்தமாக விழாவாரியாக நம்ம நேயர்களுக்கு நம்ம தகவல் சொல்லிட்டு இருந்தோம். தேர்தல்கள் அநேகமாக இப்போ நெருங்கிருச்சு. அதனுடைய அந்த பீகாருக்கு அப்புறம் பிஜேபியும் இப்போ முழு ஃபோக்கஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன முடிவில் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது? மீண்டும் அவர் அமைச்சர் ஆவாரா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இடி கேஸில் வந்து ஜாமீன் வெளியே வந்துட்டு மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றி வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் போட்டாங்கன்னா, இல்லை ஒரு அமைச்சர் இல்லைன்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ எப்படி திருப்பி அமைச்சர் ஆனார் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டு, அந்த பெட்டிஷனில் வந்து இடியும் தன்னை சேர்ந்துக்கிட்டு அவங்க உட்காந்து இறங்கி ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் உங்களுக்கு ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு ஒரு முடிவு நீங்கள் முடிவு எடுங்கன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27 வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். இல்லை எனக்கு ஜாமீன் வேணும், ஸோ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டோம். பட் இது வந்து ஒரு தவறான வழிகாட்டு முறையாயிடுச்சு. யாருக்கும் இப்படி ஒரு நெருக்கடி இல்லை. இடி வழக்கு உள்ள எந்த அரசியல் பிரமுகர்களுக்கோ, அமைச்சர்களுக்கோ, முதலமைச்சர்களோ, மத்திய அமைச்சருக்கோ யாருக்குமே இல்லாத ஒரு நெருக்கடி செந்தில் பாலாஜிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் கேஷுவலாக என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா வேறு மாதிரி சங்கடம். ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி அன்னைக்கு ராஜினாமா பண்ணலைன்னா தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி ஆகும். அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது, இல்லை உத்தரவு போட்டுச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு சிஎம்க்கு ஒரு சங்கடமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, ராஜினாமா பண்ணார். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, சரி அதன் தொடர்ச்சியாகவே என்ன ஆயிடுச்சு, இது ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள இடி வழக்கில் உள்ளவங்க பலரும் பல பதவிகள் இருக்காங்களே, ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் ராஜினாமா பண்ணிட்டாரு
அவர் மீண்டும் அமைச்சர் ஆகலாமே, பதவி ஏற்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் என்ன நினச்சாங்கன்னா, இல்லை இது சம்மந்தமாக ஒரு கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிட்டு அப்புறம் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு தரப்பும். இன்னொரு தரப்பு இல்லை அவர் டைரக்ஷன் வாங்கணும்னு தேவையில்லை. காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தீர்ப்பில் அவர் மீண்டும் அமைச்சராகக்கூடாதுங்கிறதோ, அமைச்சர் ஆகிறதுக்கு தடை இல்லைங்கிறது எந்த தகவலும், எந்த ஒரு வரியும் அதில் இல்லை. அதனால் தாராளமாக அவர் மீண்டும் அமைச்சர் ஆகலாம். வேறு யாராவது சேலஞ்சு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அதாவது சில உச்சநீதிமன்றம் கொடுத்த சில தீர்ப்பில் கூறப்பட்ட சில வார்த்தைகளை நீக்க சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு மீண்டும் ஒரு மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த மனுக்கான விசாரணை அக்டோபர் 7ஆம் தேதி வந்தது. அந்த அக்டோபர் 7ஆம் தேதி வந்தப்போ ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாஷி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை, அவர் மீண்டும் அமைச்சராக கூடாதுன்னு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் எந்த வார்த்தையும் இல்லை. அவர் மீண்டும் அமைச்சராகும் அப்படின்னு நினச்சாருன்னா மனு போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, சரி ரைட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு அவர் மீண்டும் அமைச்சராக போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேயும் இருவேறு கருத்துக்கள் வந்தது. என்னென்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் எங்கள்கிட்ட டைரக்ஷன் வாங்கிட்டு அமைச்சராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம அவங்கள்ட்ட டைரக்ஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது முழுக்க முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால அவங்களுக்கு யார் மந்திரி ஆகணும் அப்படிங்கிறது முதல்வருடைய அதிகாரம். அதனால உச்சநீதிமன்றத்தில் மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண வேணாம், அமைச்சர் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் வேற யாராவது சேலஞ்சு பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்போ பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற இரு தரப்பும் திருப்பி பேசிட்டு இதே விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. பட் இது சம்பந்தமான கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 விழா கரூரில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அமைச்சராக போகிறாருன்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் இப்படி போயிட்டே இருக்கிற இந்த நிலையில் கடந்த வாரம் சிஎம் கூப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு தகவல் இப்போ வெளியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பதவி ஏற்கலாம், டைம் இல்லை, ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு வேறு மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 35-38 தொகுதி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அமைச்சராகும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கிங். என்ன காரணம்னா, ஊட்டி, கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு, கரூர் இது எல்லாமே முழுசாக அவர் தான் இருக்குது. திருப்பூரில் மட்டும் 4 தொகுதிகள் மட்டும். மற்ற எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் அவர் தான். கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மற்ற மாவட்டங்கள்லாம் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பேசுகிற போது செந்தில் பாலாஜி அவர்கள் கூறிய சில தகவல்கள் சிஎம்க்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. இல்லை தலைவரை இப்போ வேண்டாம், அமைச்சருங்கிறது ஒரு விஷயத்த திருப்பி நம்ம அமைச்சர் பதவி எடுத்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடம் ஆயிடக்கூடாது உங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லைன்னா இடி ஏதாவது பெட்டிஷன் போடும். ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே திரும்பி இங்கே என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேரு ஒரு தொடர்பான விஷயங்கள் இடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குது. என்ன சொல்லியிருக்கு, உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப்போகுது. டிஜிபிக்கு இடி எல்லாம் சொல்லுது, நாங்கள் ரைடு பண்ண சில விஷயங்களில் வேலை வாங்கி கொடுத்த விஷயத்தில் நிறைய மால் ப்ராக்டிஸ் ஆகிருக்கு, எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்லாம் நிறைய கிடச்சிருக்கு, இதன் அடிப்படையில் நீங்கள் விஜிலன்ஸ் ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, இடி எஃப்ஐஆர் போட முடியாது. அதாவது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதில் இன்ட்ரிஃபர் ஆகி உள்ளே வரும்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி தரப்பு தமிழக அரசியலில் உள்ள திமுக அமைச்சர்கள் மீது மீண்டும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கு. ஏன்னா ஏற்கனவே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு.
யார் நினைச்சோ என்ன நடந்துச்சோ அது அது ஒரு தனி விஷயம்னு வச்சுங்களேன். போட்டு என்ன பெரிய லெவலில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால பிஜேபி அவங்களுடைய ஃபோக்கஸ் அடுத்த 5 மாநில தேர்தல் தான். அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப முடியாத ஒரு 2 விஷயம் நடக்குதுன்னா, ஒன்று வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், அடுத்தது தமிழகம். இதில் கண்டிப்பாக உள்ள பூந்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கேரளாவில் கூட ஒரு எம்பி வாங்கிட்டாங்க அவங்க. என்ன புரியுதுங்களா? ஸோ அதனால் பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட தான் பெருசாக நெக் ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே. இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து நான் மீண்டும் அமைச்சர் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு இப்போ நம்மளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுதான ஒரு விஷயம் நடக்கும். வேண்டாம். ஸோ அதனால் இந்த முறையை பொறுத்தவரை சிஎம் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, இந்த அமைச்சர் பதவி ஏற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது லீகலில் ஆட்கள் எல்லாம் கூட இருந்து பேசுகிறப்ப அவங்களும் ஆமாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப அது அவரும் செந்தில் பாலாஜி ஆமாம் கரெக்டாக நம்ம அமைச்சராகிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமான ஒரு மனு போடுறதோ, இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் அது ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தேவையில்லாத ஒரு விமர்சனம் பண்ணணும். ஏற்கனவே இந்த கரூர் இஷ்யூவில் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இது மீண்டும் அமைச்சராக பட்சத்தில் நல்லா இருக்காது. அதனால் வேண்டாம் தலைவரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கிறாரு. சிஎம்கிட்ட பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 hours நடந்திருக்கு டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனில் வேண்டாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு காட்டுறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஃபுல் வெஜ்ஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அமைச்சராகி தான் வந்து நான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மற்றபடி நான் அதில் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுல எனக்கு 2 முக்கியமான விஷயங்கள், கேள்விகள் இருக்கு. ஒன்று, எதிரிகளுக்கு இந்த சமயத்தில், தேர்தல் சமயத்தில் நம்ம ஒரு வாய்ப்பு எதையும் வழங்கிட வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவா, அல்லது நம்ம தொடர்ந்து நீங்க ஒரு வாதம் வச்சுட்டு இருந்தீங்க, அவர் அமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்தார் என்று சொன்னால் பல மக்கள் பிரச்சனை சார்ந்த விவகாரங்கள்ல இப்ப கலெக்டர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஒரு அமைச்சரா பேசும்பொழுது அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், அதன் மூலியமா மக்களுடைய குறைகள் வந்து தீர்க்க இலகுவா இருக்கும். அவர் அமைச்சரா வந்து தேர்தல் சந்திக்கிறது தான் வந்து கொங்குலையும் சரி, சார்ந்த பகுதிகளிலையும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வெல் ஆனா விஷஸ் இந்த தான் முடிவு நினைக்கிறாங்க. ஆமாம், அவர் வெல் விஷஸும் இதை தான் நினைக்கிறாங்க. அவர் அமைச்சரானா தான் நல்லா இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய கூடுதல் பலம், நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் செந்தில் பாலாஜி அவர் சொன்ன வார்த்தைகள் சரியான விஷயம் தான் இன்னைக்கு சீனியர்கள்லேருந்து சிஎம் லெவலில் கூட கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மற்ற ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே போய்டும் கேம். உங்களுக்கு நீங்கள் அந்த கரூர் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்காதான்னு ஒரு கூட்டம் அலைஞ்சுது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் இல்லை வேண்டுமென்றே கலவரம் நடந்ததாகவே ஒரு கூட்டம் பேசிட்டே இருந்தாங்க. பட் எந்த ஆதாரமும் கிடைக்காத சைலண்ட் ஆகிட்டாங்க. உண்மைதானே? இந்த வீடியோவோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் இல்லை யாருடைய வாக்குமூலமோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலான பேச ஏங்க ஒன்றுமே தெரியாமல் விஜயே சொல்லலையா சதின்னு? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சு அவர் கேட்டாங்க. எல்லாமே இதே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தகுந்தாப்புல கரெக்டாக அமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மத்திய அமைச்சர்கள் ஆரம்பித்து இங்கே இருக்கிற மாநில தலைவர்கள்லேருந்து எல்லாமே அதை விமர்சனம் பண்ணுவாங்க, ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. இடி வந்து ஒரு பெட்டிஷன் போடும், இங்கே இருக்கிற ஆட்கள் யாராவது ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ இதில் தேவையில்லாத ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சங்கடம், நெருக்கடி, அடுத்தடுத்த விஷயங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு உட்காந்து கோர்ட் ஏதாவது கையில் எடுத்துக்கிட்டு அது ஏதாவது சில வார்த்தைகளை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன் இது? நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய வேலையும் தேவையில்லாமல் டைவெர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறார் செந்தில் பாலாஜி. அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன் நினச்சேன். ஒரு 6-7 மாவட்டங்கள் கலெக்டர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அமைச்சராக பேசுகிறப்போ ரைட்டு. இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறாரு? அங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட மாவட்ட அமைச்சர்கள்ட்ட இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் நீங்களே சொல்லிவிடுங்க கலெக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதான். கொஞ்சம் கூடுதலான வேலையை, ஏன்னா இவராக பேசுகிறதோட சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கார். நாமக்கல்லில் ஒரு அமைச்சர் இருக்கார், திருப்பூரில் இருக்கார், ஈரோட்டில் முத்துசாமி இருக்காங்க, கோயம்புத்தூரில் மட்டும்தான் அமைச்சர்கள் இல்லை, ஊட்டி, ஆட்டோமேட்டிக்காக கரூர், இதெல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. அதனால் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஈரோட்டில் இருக்கிறாங்க, நாமக்கல்லில் இருக்காங்க,
திருப்பூர்ல இருக்காங்க. ஸோ அவங்கள பயன்படுத்திக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அவ்வளோதான். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைய சூழ்நிலை, அதாவது பீகார் தேர்தலுக்கான பிறகு நான் சொல்றேன் நான். இந்த முடிவு நல்ல முடிவா தான் நான் ஃபீல் பண்றேன். ம், ம். தேவையில்லாம அவருக்கு ஓகே. ஒரு மன உளைச்சல். அவர ம், முடக்குறதுக்கான விஷயம். ம், அடுத்தடுத்தது ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது. போற இடத்துல பிரஸ்ஸுக்கு கேள்வி. இப்ப ஃப்ரீயா இருக்கலாம்ல. ஒர்க் பண்ணுவாரு. ம், ம், ம். நான் அதான் நினைக்கிறேன். அதனால இந்த முடிவு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு எடுத்த முடிவு நல்ல முடிவா தான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அவர் ஃப்ரீயா இருப்பாரு, ஒர்க் பண்ணுவாரு. நேரு இப்போ போறாரு. உங்க போற இடத்துலலாம் கேள்வி. ஒண்ணும் இல்ல திருப்பதியில போய் ரூ. 44,00,000 நீங்க வந்து டொனேஷன் குடுத்துருக்கிறீங்க. நன்கொடை குடுத்துருக்கீங்களே! அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் பர்சனலான விஷயம். அவரு விளக்கம் சொல்றாரு. இல்ல இல்லங்க என் பேர்ல என் குடும்பத்தினர் வந்து ஒரு காணிக்கைய குடுத்துருக்காங்கன்னு. இல்ல, இல்ல. அது எப்படி உங்க பேர்ல? இப்படி மாத்தி, மாத்தி, மாத்தி விஷயங்கள். ஒரு இடத்துலலாம் பிரஸ்ஸுக்கு அதுதான் வேலையா இருக்கும். மீடியாலயும் சில மீடியா ஒரு கூட்டம் இருக்கு. அப்புறம் வேணும்னே அமைச்சர் பதவி காலியாக போகுது, ஜாமீன் ரத்து போகுதுன்னு ஏதாவது போட்டுட்டே இருப்பாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தான். அவர் ஃப்ரீயா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நாம அப்படித்தான் நினைக்கிறோம். உங்க உங்க பேச்சினுடைய முழு சாராம்சம் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது அவர் அமைச்சராக இருந்து பிறகு நீதிமன்றத்தால் வந்து ஒரு இடியினுடைய வாதத்தால் அவர் வந்து அமைச்சர் பதவி வந்து துறக்க வேண்டிய ஒரு இல்ல அவசியம் வாய்ப்பு வந்தது. இல்ல. அதுல நான் அதுல வந்து தெளிவா இருக்கேன். நான் திருப்பி சொல்றேன். ம், ம், இது முழுக்க முழுக்க ம். முதல்வருடைய அதிகாரம். கோர்ட் அடுத்தடுத்த விஷயங்கள் கருத்துங்கிற பேர்ல அடிப்படையில நம்மளுக்கு வந்து ஒரு என்ன ஒரு மன உளைச்சல் ஆகும்ன்றேன் நானு. கருத்து ஏதாவது கேள்வி இல்ல அதான் சொல்ல நீங்க வந்தேன். ஒரு அ சாதாரண எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர், கரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் தற்போது. ஆனால் நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயிலிருந்து, திரு சீமான்லருந்து பிஜேபி வரைக்கும் வந்து ஒரு ஆமா. சாதாரண ஒரு எம்எல்ஏ வந்து இப்ப டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அடுத்து அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா, முழுக்க கண்டிப்பா. முழுக்க அவர பத்தியே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், புரொபகண்டா. ஆமா. அவங்களுக்கு எப்படா ஒரு சான்ஸ் தானே. ம். அவர பத்தி இப்ப இந்த கரூர பத்தி பேசிட்டே இருந்தாங்க. எதுவும் இல்ல. ஒண்ணும் விஷயம் இல்ல. புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. ஓகே. திருப்பி ஒரு அமைச்சர் ஆனாருன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ம். ஒரு கூட்டம் இப்போ என்ன பண்ணும் இந்த விஜய் ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஈட்ல 1000 கோடின்னு அவரு சொன்னாரு. இந்த மாரி இப்ப சொன்ன அதே மாரி தான். மாரி நயினார் நாகேந்திரன் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. அவங்க செய்த தவறுகள், அவங்க செய்ததுக்கான விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு, மீண்டும் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு பேச்சு ஓட ஆரம்பிக்கும். ம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க வேணாம்னு நெனைக்கிறேன். அது ம். கரெக்ட் தான் நெனைக்கிறேன் நான். அதுவும் ஒரு கொங்குல வாய்ப்பு வந்து வேண்டாம். இத்தனைக்கும் திமுக வீக்கா இருக்கக்கூடிய பகுதிங்கிறனால, ஆமா. அது இன்னும் வலு சேர்க்கணும் நம்ம. அதனால இது டைவர்ட் ஆயிறக்கூடாது. நம்ம அதேதான். அது களப்பணியில மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கணும் இந்த கரெக்ட். சமயத்துல அந்த அப்படின்றோம். ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா ஏடிஎம்கேயும், பிஜேபியும் இதுக்கு காரணம் வச்சுட்டு வேற மாரி விமர்சனம் பண்ணுவாங்க. போற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மீடியா ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் வாய்தா உச்சநீதிமன்றத்துல. அங்க ஏதாவது ஒரு பெட்டிஷன் மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பாங்க. ம். அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சரி வேண்டாம். அமைச்சர்ங்கிறது இப்ப வேண்டாம். நம்மளுக்கு வந்து எப்பனாலும் ஆயிக்கலாம். பட் இப்போ தேவையில்லாத ஒரு கான்ட்ரோவர்சிய நம்ம உருவாக்கிட வேணாம். எதிரிகளுக்கு ஒரு என்ன வாயில அவல் குடுத்துற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். பட் இப்ப என்ன ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, இந்த கண்டிஷன் பெயில் இருக்குல்ல, திங்கட்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை வந்து இடி ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. அத வந்து ரிலாக்சேஷன் குடுக்கணும். எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு. காரணம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ட்ரையல்ஸ் வந்துருச்சு. இனிமே கண்டிஷன் பெயிலுங்கிறது தேவையில்ல. கரெக்ட்டா கோர்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்தது நீங்க பிரச்சாரம்லாம் இருக்கு. இந்த பிரச்சாரம் இருக்கு. அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு. நீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும், நீங்க சண்டே சென்னைக்கு நைட்டு வந்து கிளம்பி ஒவ்வொரு வாரத்திற்கும் சண்டே நைட் 2 முறை வந்துரணும். வந்து ஆமா. சென்னையில பிரசன்ஸா இருக்கணுங்கிறது ஆ கடினமான ஒன்று. தேர்தல் சண்டே நைட் பிரச்சாரத்தின் போது. வந்துரணும். திங்கட்கிழமை காலையில 11 மணிக்கு போய் 11 டூ 12 இடி ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போட்டுட்டு வரணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நைட் வந்துரணும். சென்னை வந்துரணும். இல்லன்னா கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் கோர்ட் அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். வாய்தாக்கு. இல்ல அப்ப சட்டம் அப்படி நமக்கு இடம் தருமா? ஈடியில இந்த மாரி தின வ என்னது? வீக் ட்வைஸ் வந்து நம்ம இப்போ நம்ம ஆமாமாமா. நீங்க கண்டிஷன் பெயில் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் கிடைக்கும்போது, ம். எல்லாத்துக்கும் நடக்கும். எல்லா வழக்குலயும் அது மாரி உண்டு. ஓகே. சம்மந்தப்பட்ட நபர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் ம். அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், வாரத்துக்கு ஒரு முறை கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன் பெயிலுங்கிறது கேன்சல் ஆயிடும். ரிலாக்சேஷன் கிடைச்சிடும். ஓகே. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆகப்போகுது.
ஆனால் இன்னும் கண்டிஷன் பில் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காரு. இது வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கேட்கல. ஃபர்ஸ்ட் டைமாக ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும். அதில் ஒன்று உச்சநீதிமன்றம் தெளிவாக கொடுத்துரும். என்ன காரணம்னா, ஓகே. நீ கோர்ட் அட்டன் பண்ணல, அது பண்ணல அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். பட் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ரிலாக்ஸேஷன் கிடைச்சிரும். பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தில் செந்தில் பாலாஜி எடுத்த ஒரு முடிவு சிஎம்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், ஏன்னா எனக்கு எப்படியாவது அமைச்சர் கொடுங்க. ஏன்னா போன வாரம் அப்படிதான் கூட எல்லாரும் நடந்துச்சு. எதிர்பார்ப்பாங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு வந்து மீண்டும் ம். கட்சி பதவி கொடுத்தாங்க. ஆ. அதனால என்ன சொன்னாங்க, மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க போகுது. நம்ம கூட சொன்னோம், அமைச்சரவை மாற்றம் இருக்கும், சிலர் வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இந்த விஷயத்துல சிஎம் இது சம்பந்தமான டிஸ்கஷன்ல தான் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, அவரை கூப்பிட்டு அவரை போய் கேட்பாங்கல்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை வேண்டாம், உங்களுக்கு சங்கடம் வேணாம், மற்ற விஷயத்த நீங்க பார்த்துங்க, ஓகே. ஏன் விஷயத்த கொஞ்சம் நம்ம இப்போ விட்டுருவோம், நான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிஎம்முக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம்னு வச்சுங்களேன். நான் வழக்கமாக வந்து என்னங்கடா எனக்கு அமைச்சர் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஏன் அமைச்சர் ஆயிருன்னு சொல்றப்போ, இல்லை இல்லை வேண்டாம், உங்களுக்கு சங்கடம் வேண்டாம், ம். கட்சிக்கு ஒரு சங்கடம், சிஎம்க்கு ஒரு சங்கடம் அப்படிங்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற இப்போ கிடைச்சிருக்க தகவல் வந்து திமுகலேயே ஒரு பெரிய பலருக்கும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. அதுதான் சொல்றேன். நிச்சயமா சார். உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக நன்றிகள் சார். நன்றி.